வணக்கம். என்னுடைய பேர் வி.டி. கலைச்செல்வன். நான் விருதாச்சலம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். 11 ஆண்டுகள் நகர கழக செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பு வகித்தவன். பட்டி தொட்டியெல்லாம் நலத்திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகள் செஞ்சு கொடுத்துருக்கேன். என்னுடைய தொகுதிக்கு அவ்வளோ திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் திராவிட மாடலுடைய நாயகன் தளபதியார் அவருடைய இன்றைக்கி திட்டங்கள்லாம் பெண்களை நோக்கிய திட்டங்கள், குறிப்பாக ஏழை தாய்மார்கள் நோக்கிய திட்டங்களாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நான் முதல் திட்டமாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், காலை உணவு திட்டமாக இருந்தாலும், காமராஜர் மதிய சத்துணவு கண்டுபிடிச்சார்னா இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்றைக்கி வழங்குகிறாரு. இன்றைக்கி விடியல் பயணம் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அனைத்து பெண்களுக்கும். அதுபோல் இன்றைக்கி முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை வழங்குகிறாரு. இன்றைக்கி இந்தியாவினுடைய அரசியல் வழிகாட்டியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களெல்லாம் தமிழ்நாட்டில் என்ன திட்டம் வழங்குகிறார்களோ அதை நேரடியாக வந்து பார்த்து புரிந்து கொண்டு மற்ற மாநிலங்களை வழங்கக்கூடிய முதலமைச்சராக திராவிட மாடல் நாயகன் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் திகழ்வதால் இவர் நம்மளுடைய முதலமைச்சருடைய தலைமை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் விருதாச்சலம் தொகுதியிலிருந்து என் போன்ற முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர், இப்போது இருக்கிற கிளைக்கழக செயலாளர், மாவட்ட பிரதிநிதி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர், அது போன்ற மற்ற கட்சிகள் அமமுகலேருந்து நகர செயலாளர் இருந்தவங்க, இப்படி நிறைய 600 கழகத்தினுடைய பொறுப்புகளில் இருக்கிறவங்களும் உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்முடைய மாண்புமிகு நிரந்தர முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் தளபதியார் அவர்களை தலைமையேற்று அவர்களது திட்டங்களை பிடித்து அவர்களுடைய செயல்பாடை பிடித்து இன்றைக்கி எங்கள் கழகத்தில் இணைத்து கொண்டிருக்கிறோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே 40 தொகுதிகளும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையான இயக்கம் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும் என்பதையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் காலகட்டனால தான் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்களா, இல்லைனா இந்த முடிவு எப்போ எடுக்கப்பட்டது? நாங்கள் முன்னாடியே வேண்டுகோள் வச்சுருந்தேன். ஏன்னா இன்றைக்கி அதிமுகவில் ஒரு நல்ல தலைமை இல்லை, திறமையான தலைமை இல்லாததால் இன்றைக்கி என் போன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நகர கழக செயலர் 11 ஆண்டுகள் இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். என் போன்ற இருக்கவங்களாம் முதல்ல ஒரு கம்பெனி ஆக்கிட்டாங்க. அதிமுகவை ஒரு கம்பெனி ஆக்கியிருக்காங்க. அவங்க ஒரு மாவட்ட செயலர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது, அப்புறம் மாநில பொறுப்புகள் இருக்காங்களே என்னவோ அதை செய்கிறது, அவங்க வீட்டு கட்சி மாதிரி ஆக்கிட்டாங்க. அதில் இன்னும் நிறையா தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் நொந்து போய் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறான். அன்றைக்கி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அந்த கட்சியை அழிச்சிக்கிட்டு இருக்கு. வளர்க்க மாட்டார், அவருக்கு அந்த திறமை இல்லை. அதனால தான் இன்றைக்கி தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தலைமையில் இன்றைக்கி எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம். மகிழ்ச்சி இது எங்களுக்கு. உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களின் பின்தொடர்ந்து சில நூற்றுக்கணக்கான நபர்கள் பின்னாடி வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கண்டினியூவாக உங்களோட பயணிப்பாங்க நீங்கள் நம்புறீங்க? நிச்சயமாக என்னோடு தான் பயணிப்பாங்க இவங்க எல்லாமே. ஏன்னா எல்லாருமே பொறுப்பில் இருக்கவங்க, முன்னாள் பொறுப்பில் இருந்தவங்க. இந்த மாதிரி தம்பிமார்கள் போன்ற தம்பிமார்கள் இளைஞர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் இளைஞர்களாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இளைஞர்கள் பற்றால எங்கே இருக்குதோ அங்கே ஒரு எழுச்சி இருக்கும், அங்கே வெற்றியும் இருக்கும். அதனால் நிச்சயமாக என்னோட தான் இவங்கெல்லாம் பயணிப்பாங்க. பொது வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் என்னோட தான் பயணிப்பாங்க. இந்த தேர்தலில் உங்களோட முக்கியமான பிரச்சாரமாக என்ன இருக்கும் சார்? மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வழங்கியிருக்கிற நலத்திட்டங்கள், பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி படிக்கக்கூடிய பெண் தாய் குழந்தைங்களுக்கு எவ்வளோ பேர் இன்றைக்கி இடைநிற்றலில் ப்ளஸ் டூவோடு நிறுத்திடுறாங்க. ஒரு 1000 ரூபா அந்த மாணவிகளுக்கு கொடுக்குறாங்கன்னா மிகப்பெரிய அது ஒரு புரட்சிகரமான திட்டம். அதான் புதுமை பெண் திட்டம்னு வச்சுருக்காங்க. மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டம். ஏழை குழந்தைகள்லாம் இன்றைக்கி கல்லூரியில் போய் படிக்கிறாங்க. அவங்க திருப்தியாக அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பொருளை வாங்கக்கூடிய, ஒரு சுடிதார் வாங்கலாம் இந்த மாதம், அடுத்த மாதம் ஒரு நோட்டு பேனா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சௌகரியங்கள் எல்லாம் அவங்க வாழ்நாளில்
அவங்க வாழ்க்கையை விரிவுபடுத்துவதற்காக இந்த நலத்திட்டத்தை வழங்கியிருக்கிறாங்க. இது போன்ற திட்டங்களை எல்லாம் நாங்கள் வெளியெடுத்து சொல்லுவோம். காலை உணவு திட்டம் போன்ற இந்த அனைத்து திட்டங்களையும் மாண்புமிகு முதல்வர் இருக்கிற தொழில்துறையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு. வெளிநாட்டு முதலீடு இப்போ கூட ஜப்பான் போயிட்டு வந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு தொழில்துறை மாநாடு நடத்துகிறாங்க. இன்றைக்கி 5 லட்சம் பேர் டாடா குரூப் இன்றைக்கி ஆரம்பிக்கிற ஒரு இந்த நிறுவனம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறார். ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பை உருவாக்குகிற திராவிட மாடல் நாயகன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரான தளபதியார் இது போன்ற திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நிச்சயமாக வெற்றியை தேடி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை கட்சி சார் வந்து இப்போ நீங்கள் அமமுக வந்து நீங்கள் சொன்னீங்க, அதை போல் வந்து பாமக நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பாமக அதிமுக, அதை தவிர்த்து வேறு எந்த கட்சி ஆட்கள்லாம் இப்போ இணைஞ்சிருக்கலாம்? இல்லைங்க, எல்லாமே நாங்கள் அதிமுக, அப்புறம் அமமுக, இவங்க அப்புறம் ஓபிஎஸ் அணி இப்போ அணியாக பிரிஞ்சிருக்கு இல்லைங்க. அதனால் ஓபிஎஸ் அணியில் இருக்கவங்க இது போன்றவங்க தான் நாங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கோம். கடைசியாக ஒரு கேள்வி சார், முதல்வர் அவர்களை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறீங்க. உங்ககிட்ட அவங்க வந்து என்ன சார் முக்கியமாக உங்ககிட்ட தகவல் பகிர்ந்துக்கிட்டாங்க? நீங்கள் அவர்கிட்ட என்ன சார் பேசிக்கிட்டீங்க? இல்லைங்க, நான் தளபதியாருடைய திட்டங்கள் எல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். தளபதியாருடைய தலைமையில் நாங்கள் வழி நடப்போம். கழகத்தை தளபதியார் தலைமையில் பின்தொடர்ந்து கட்சி பணியை மேற்கொள்வோம் என்று அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். தளபதியார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் சொல்லியிருக்கிறோம். அவருடைய புனித தலைமையேற்று கட்சியில் செயல்படுவோம், கட்சி பணியை செய்வோம். ஆமாம். நன்றி சார். நன்றி மேடம்.